சமீபத்துல நம்ம சிஎம் சார் பதக்கம் கொடுக்குற விழால கலந்துக்கிட்டாங்க இல்லையா? சோ அந்த நியூஸோட பார்ட் 1 நான் ஏற்கனவே ரீட் பண்ணிட்டேன். அதை நீங்க இன்னும் பார்க்கலைன்னா மறக்காம என்னோட பேஜை செக் பண்ணி பாருங்க. இப்ப பார்ட் 2 வாசிடலாமா? வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் தமிழ்ச்செல்வி. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் காவல் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் சிறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு அதிகாரிகளுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த விழாவின் இடையே ஒரு சுவாரஸ்யமான மற்றும் மனதை வருடும் நிகழ்வு அரங்கேறியது. விழாவை காண வந்திருந்த கூட்டத்தில் இருந்த சிறிய குழந்தை ஒன்று முதலமைச்சரை பார்த்த உற்சாகத்தில் எதிர்பாராத விதமாக விஜய் மாமா என்று சத்தமாக அன்போடு அழைத்தது. சிறுவனின் இந்த மழலை குரலை கேட்ட முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பக்கம் திரும்பி பார்த்து தனது கனிவான புன்னகையை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் கையசைத்தார். இந்த எதிர்பாராத கியூட்டான தருணம் அங்கு கூடியிருந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரின் முகத்திலும் புன்னகையை வரவழைத்தது. விழாவின் இறுதி பகுதியாக பதக்கங்கள் பெற்ற காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். புகைப்படம் எடுத்து முடித்ததும் முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து புறப்படுவதற்காக பின்புறம் திரும்பினார். அப்போது அங்கு கூடியிருந்த காவல்துறை அதிகாரிகள், ஆளுநர்கள் மற்றும் பதக்கம் வென்றவர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து முதலமைச்சருக்கு தங்களது கம்பீரமான சல்யூட் மூலம் நெஞ்சார்ந்த மரியாதையை செலுத்தினர். காவல்துறையினரின் இந்த ஒட்டுமொத்த மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் புன்னகையுடன் விடைபெற்றார். கட்டுப்பாட்டிற்கும் மரியாதைக்கும் பெயர் போன காவல்துறையினரின் இந்த செயலும் முதலமைச்சரின் மிடுக்கான தோற்றமும் அரங்கில் இருந்த பார்வையாளர்களை புல்லரிக்க செய்தது. இது போன்ற நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.